மாட்சிமையும் எங்களுக்கு நிறைவாய் தந்த எங்கள் பரமபிதாவை, சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருக்குரியது என்று சொல்லி அவர்களை கனப்படுத்தின நேசித்த எங்கள் தகப்பன், இந்த அருமையான நல்லதொரு வேளையிலும் ராஜா சிறு பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த பாடல் பாடி கலை நிகழ்ச்சிகள் செய்து ஆண்டவரே அவர்களை நாமத்தை பறைசாற்ற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த அருமையான ஆண்டவரே நிகழ்வு முழுவதும் நீர் பிரசன்னமாய் ஆளுகை செய்யும். கர்த்தர் நீர் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசிரியர்கள் தயவாய் உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் அமர்ந்து அவர்களை ஆராதனை ஒழுங்குக்குள் நீங்கள் நடத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஜெப பாடல் பாட பிகினர் A and B. ஜெப பாடல் பாடின பிகினர் பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்து வசனம் ஜோனிட்டா. கருத்து வசனம் ஜெயிப்பவன் இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறோரே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1:5. கருத்து வசனம் கூறின ஜோனிட்டாக்கு நன்றி. அடுத்ததாக கருத்து பாடல் டைரக்டர்ஸ். Yeah.
அடுத்ததாக பிகினர் கேர்ள்ஸ் நடனம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அதைத் தொடர்ந்து நாள் 1 வசனம் சாரோன் ஜூனியர். Left, right, left. Night or day, he's always near. Strong and bold, I have no fear. Let this help I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With this strength I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. அருமையாக நடனமாடி சிறுவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாள் 1 சாரோன் ஜூனியர். அதைத் தொடர்ந்து ஃபேஷன் ஷோ நர்சரி ஆயத்தமாக இருக்கவும். நாள் 1 புதுவாழ்வு பெறுபவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாள் 1 வசனம் சொல்லிய சாரோனுக்கு நன்றி. இப்பொழுது ஃபேஷன் ஷோ நர்சரி, அதைத் தொடர்ந்து பாடல் வெற்றியின் பக்கம் பிகினர். இயேசு கிறிஸ்துவின் மனு அவதாரத்தின் முக்கிய நபர்கள் இவர்கள். மரியாள் யோசேப்பாக இதோ. പ്രവൃത്തികൾക്ക് തുടക്കം കുറിക്കും മനുഷ്യൻ. കൊട്ടാരത്തിലെ தான் ஒருவன் தான் உலகத்திற்கே ராஜா என நினைத்தவன் இவன். தானியேல் மூலம் கர்த்தரை அறிந்து கொண்ட இவன். கர்த்தர் ஒருவரே பூமி அனைத்திற்கும் ராஜா என அறிக்கையிட்டவன். தரியு ராஜாவாக இதோ திலிபன். സ്വന്തം ഭർത്താവിൻ വേദപുസ്തകത്തിൽ സ്ത്രീകളുടെ പേരിൽ അറിയപ്പെടുന്ന രണ്ടാമത്തെ പുസ്തകം. ഇസ്രായേൽ ജനതയുടെ വീണ്ടെടുപ്പിനായി ഇടയനിൽ നിന്ന് വാർദ്ധക്യത്തിൽ இஸ்ரவேலரின் விடுதலை பயணத்தின் ஹீரோ மோசே என்பது நாம் யாவரும் அறிந்ததே. ஆனால் அந்த மோசையை பெருமை இவருக்கு உரியது. பார்வோன் குமாரத்தியாக ஆண்ட்ரியா.
முதலில் கேட்டவர்கள் இவர்கள். பெருமைக்குரிய மெய்ப்பர்களாக பெஞ்சமின், ஆம்ரியா. அருமையாக ஃபேஷன் ஷோ நடத்தின சிறுவர்களுக்கும் உற்சாகமாய் நடப்பித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. அதைத் தொடர்ந்து பாடல் வெற்றி என் பக்கம் பிகினர். அதைத் தொடர்ந்து நாள் 2 அஸ்பியா செரா பிரைமரி. வெற்றி என் பக்கம் எதிரியும் இல்லையே, சுத்தி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே, என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே, இயேசு நம்முடன் தான் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். ஆவிலி எல்மை பெண்கள் பாக்கியவான்கள், அவர்கள் 5:3. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. நான் மரணத்தில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேடிட்டு என்னோடு கூடி இருக்கிறேன், உமது கோலும் உமது தலையும் என்னை தேய்ச்சும். சங்கீதம் 123. கர்த்தர் என்னை பிரார்த்திக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். சங்கீதம் 23:1. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. கர்த்தர் மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சியதேன். சங்கீதம் 23:1. அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் ஓடுகிறார். சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இணைகள் மேய்த்து அமர்ந்த தண்ணிகளை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. சாந்த குணாளர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு இருக்கிறேன் நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பஞ்சை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:5-6. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். 23.
சங்கீதம் 23:1. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படித்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. பாடல் பாடிய சிறுவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து வாழ்த்துரை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் சோஸ்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளின் பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டு நமது திருச்சபையில் 1 யோவான் 5:5 படி ஜெயிப்பவன் என்ற தலைப்பில் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்றது. இன்றைய நிறைவு விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் இந்த திருச்சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு வருகை தந்த ரெவரண்ட் ஏ ஜெயசிங் ஆப்ரஹாம் ஐயா உங்கள் ஃபேமிலிக்கு நன்றி. திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய நமது திருச்சபையின் சபை ஊழியர் திரு ஜான் டேவிட் ஐயா அவர்களுக்கு நிறைவு விழாவிற்கு வருக என வரவேற்கிறோம். நமது சிறு பிள்ளைகள் மத்தியில் சிறப்பாக ஊழியம் செய்த விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அன்பும் பொறுமையும் அர்ப்பணிப்பும் எங்கள் வாழ்வில் என்றும் மொழியாக நிலைத்திருக்கும். நன்றி. இப்பொழுது ஐயாக்கும் ஐயராமாக்கும் ஒரு சிறப்பு பிரைஸ். திரு செல்வின் அவர்கள் வந்து ஐயாவுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. உற்சாகமாக கைகளை தட்டலாம். திருமதி பாக்கிய செல்வம் அவர்கள் முன்னாடி வந்து ஐயராமாக்கு பிரைஸ் தருவாங்க. இப்போ ஐயா பேசுவாங்க கொஞ்ச நேரம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாதிரி தெரியலையே. சரியா? சரி, நீங்கள்லாம் சத்தம் போட்டு இருந்தீங்க. அக்கா அவங்க இன்வைட் பேசினாங்க டைரக்டருக்கு, அப்படி தானே? சரியா? அப்போ நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? பேசிட்டு இருந்தீங்களா இல்லையா? கவனிச்சிங்களா இல்லையா? தம்பிமார் தங்கச்சிமார், சரியா? அப்போ நீங்கள் 10 நாள் அக்காமார் அங்கே பெரிய அம்மாமார் எல்லாரும் உங்களாம் கதை பாட்டு நாடகம்லாம் சொல்லி தந்தாங்க, அப்படி தானே? சொல்லி தந்தா இல்லையா? சாப்பிடலையோ? சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? சரி, சரியா? இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேசாமல் இருக்கணும். சரியா தம்பிமார்? விளையாடாத. சரியா? நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். சரியா? பேசக்கூடாது. நம்ம கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணெல்லாம் என்ன செய்கிறாங்க? பாடம் வசனம் எல்லாம் சொல்கிறாங்க. சரியா? கவனமாக இருக்கணும், கவனமாக கேட்கணும். சரியா? பேசக்கூடாது. சரியா? ஓகே. முதலாவது இந்த நல்ல நிகழ்வை நமக்கு நடத்தி தந்து கொண்டிருக்கிற கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சரியா? கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடலாமா? சரி. அதே போல் இந்த பிள்ளைகள் ஒருவேளை நீங்களாம் இல்லைன்னா இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நடக்காது, அப்படி தானே? சரியா? உங்களுக்கே நீங்கள் நன்றி சொல்லிக்கலாமா கரந்தட்டி? ரைட். அன்பான பிள்ளைகள், தங்கச்சிமார் தம்பிமார் எல்லாருக்கும் நன்றி. அதே போலவே இந்த உங்களுக்கெல்லாம் இன்னும் முடிஞ்சோன்னு ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசு கொடுக்க போகிறாங்க. சரியா? நம்முடைய திருச்சி சார்ந்த அநேகர் நம்ம ஊரில் இருக்கவங்க, அதே போல் வெளிநாட்டில் வெளியிடங்களில் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக அவங்க பணி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க பரிசு வாங்குவதற்கு. 10 நாள் உங்களுக்கு நல்லா என்ன ஜூஸு ஸ்நாக்ஸு
சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. ஆகவே எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லி நம்ம கரந்தட்டி சொல்லிடலாமா? சரி. அதே போல் 10 நாளும் டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 25 பேர் நம்ம அம்மாமார் அக்காமார் எல்லாரும் வந்து 10 நாள் நிறைய கல்யாண வீடெலாம் இருந்திருக்கும், சொந்தத்தில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க போகாமல் ரொம்ப அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு வந்திருக்கிறாங்க. அதே போல் 3 அக்காமார் நமக்கு டைரக்டர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்ம கரந்தட்டி நன்றி சொல்லிடலாமா? ஓகே, சரி. அதே போல் நம்முடைய கோயில் பணி அருமையான ஐயா பால்பாண்டிய தானே, நம்ம அவங்களும் தம்பிமார் வாலண்டியர்ஸை நம்ம தம்பிமாரெலாம் உதவி செஞ்சாங்க. நம்ம சபை ஊழியர் ஐயா அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிடலாமா? ஓகே, சரி. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களோட அதிக நேரம் நான் இருக்க முடியாது, ஏன்னா நான் தலவாய்புரத்துக்கு போகணும், அங்கேயும் போய் என்ன செய்யணும், அங்கேயும் கலந்துக்கிடணும். அங்கே ஒரு கன்வென்ஷன் கூட நடைபெற்று கொண்டு இருக்கிறது, சரியா? ஆகவே சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் நம்முடைய திருச்சி சார்ந்த அருமையான சபை மூப்பர்கள் பெரியவர்கள் இதற்காக உதவி செய்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல் டைரக்டர்ஸ் அருமையான சகோதரிகளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல் ஆசிரியர்கள் அருமையான 25 பேர் அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் சபை பெரிய எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை பைபிளில் சொல்லியிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஆகவே ஒருவேளை இந்த பைபிளில் இன்னொரு வசனம் சொல்லியிருக்குது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நம்ம ஆகாரத்தை விதைச்சிருக்கிறோம், விதையை விதைச்சிருக்கிறோம். இந்த வசனம் அது பலன் கொடுக்கும். அதே போல் அன்பான தம்பிமார் பாருங்க, சரியா? ஒருவேளை நம்ம திருச்சி சார்ந்தவங்க திருச்சி சாராத அன்பான பிள்ளைகள் வந்திருக்கீங்க. இந்த 10 நாள் மாத்திரம் இல்லை, சரியா? தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த பைபிள் வசனத்தை வாசிக்கணும். உங்களுக்கு ஜோமுன்னு சொல்லி தந்துப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, அந்த வார்த்தை போதும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் சரி, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா நினச்சவாங்க செய்வாங்க, சரியா? ரைட், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து அவங்க நடத்துவாங்க. மிக அருமையாக நம்மை உற்சாகப்படுத்திய ஐயாவுக்கு நன்றி. நாள் 2 வசனம் அஸ்பியா சரா பிரைமரி. அதனைத் தொடர்ந்து நாடகம் மீன் பிடிக்க போன பேதுரு மற்றும் கூட்டாளிகள் ஆயத்தமாக இருக்கவும். நாள் 2 சோதனையை மேற்கொள்பவன் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. நாள் 2ஆம் வசனம் சொல்லிய அஸ்பியா சராக்கு நன்றி. இப்பொழுது ஜூனியர் நாடகம் மீன் பிடிக்க போன பேதுரு மற்றும் கூட்டாளிகள், அதைத் தொடர்ந்து கேர்ள்ஸ் பிரைமரி விடுதலை விடுதலை நடனம். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. கெனசரேத்து கடல் அருகே பேதுருவும் கூட்டாளிகளும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நிறைய மீன் கிடக்கு, வாங்க வலையை போட்டு நம்ம பிடிப்போம். சரி வாங்க மாட்டிட்டு இழுப்போம். என்ன ஒரு மீனை மாட்டலே இன்னைக்கு பார்த்து? நமக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை, வாங்க நம்ம கரைக்கு போவோம். இதை வச்சு தான் நாளை கழிச்சு டூருக்கு போகலான்னு வேற நினச்சோம். சே வாங்க கரைக்கு போவோம். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. ஏசப்பா ஏசப்பா அங்கே வாங்க. வாங்களேன் மக்களே, அமருங்கள்.
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு என்னாச்சு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வலையை பழுது பார்த்துட்டு இருக்கோம் கடவுளே. உங்கள் வலையை நீங்கள் ஆழத்தில் போடுங்கள், அப்பொழுது நிறைய மீன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொன்னபடி ஆகட்டும். வாங்க நம்ம ஏசப்பா சொன்னபடியே வலைய போடும். ஏலேலோ ஐலேசா ஏலேலோ ஐலேசா. மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய மீன்லாம் மாட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு வேட்டை தான். இவ்வளோ பெரிய மீன் மாட்டிருக்கு. ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி வலையை போட்டதுனால சீமோனுக்கும் அதனுடைய கூட்டாளிகளுக்கும் அதிகமான மீன்கள் கிடைத்தது. நீங்களும் ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும். நாமளும் ஜெயிக்கிறவர்களாக மாறலாம். நன்றி. மிக அருமையாக நாடகம் நடித்த ஜூனியர் பாய்ஸ்க்கு நன்றி. அதைத் தொடர்ந்து விடுதலை விடுதலை பிரைமரி கேர்ள்ஸ் நடனம். அனைவரும் கரங்களை தட்டி மறுபடியும் உற்சாகப்படுத்தவும். இப்பொழுது நடனம் இயேசுவின் சின்ன சீடனாக நர்சரி, அதனைத் தொடர்ந்து பிரைமரி பாய்ஸ் பிபிபி ரெடியாக இருக்கவும். கொடுப்பாயா அவர் பணிக்காய்
சிறு பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது பாய்ஸ் டான்ஸ் பிரைமரி PPP, அதைத் தொடர்ந்து 3ஆம் வசனம் சுபாஷ் பிரைமரி. PPP dum 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 PPP PPP dum 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 PPP சட்டு புட்டு சடாரென்னு பேசி விடாதே, எட்டி நின்று நிதானமா யோசித்திடு நீ, முட்டி போட்டு பொறுமைதானே கேளு தம்பி நீ, ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ, ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ. போல பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும், அதுபோல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே, 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. PPP PPP டும் 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 PPP PPP டும் 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 PPP. அருமையாக நடனமாடிய பிரைமரி பாய்ஸ்க்கு நன்றி. அதைத் தொடர்ந்து சுபாஷ் 3 வசனம், அதைத் தொடர்ந்து ஐ காட் விக்டரி பிரைமரி சாங். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியானவன் பிசாசானவன் கர்ஜிக்கும் சிங்கப்போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நன்றி. அடுத்ததாக பாடல் ஐ காட் விக்டரி பிரைமரி, அதனைத் தொடர்ந்து நடனம் தெரியுமா உனக்கு தெரியுமா. ஜூனியர் கேர்ள்ஸ் ஆயத்தமாக இருக்கவும். I got victory, God victory in Jesus' name. I am the victor in Jesus' help. He's always with me, He guides me and leads me. I'm every day. He's always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயபேனேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால், அவர் என் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் என் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்ம பாவத்தை விட்டு நம்மை விட்டு விலக்குவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே மறவாதே. சங்கீதம் 103 1 2 வசனங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன்னை இரக்கங்களினாலும்
உன்னை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபங்களை மறவாதே. கர்த்தர் உருக்கமும் இருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 133:8. மிக அருமையாக பாடல் பாடிய பிரைமரி கேர்ள்ஸ்க்கு அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தவும். இப்பொழுது நடனம் ஜூனியர் கேர்ள்ஸ் தெரியுமா, அதனைத் தொடர்ந்து நாள் 4ஆம் வசனம் சாம் செர்வின் பிகினர். அருமையாக நடனம் நாடின ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக நாள் 4 வசனம் சாம் ஷெர்வின், அதை தொடர்ந்து 5 அப்பம் 2 மீன் பிகினர் நாடகம். தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களே உயர்த்துவார். யாக்கோபு 4:10. சபையார் அமைதியாக கவனிக்கவும். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். வசனம் கூறிய சாம் செர்வினுக்கு நன்றி. இப்பொழுது நாடகம் 5 அப்பம் 2 மீன் பிகினர், அதனைத் தொடர்ந்து நடனம் விக்டரி விக்டரி நர்சரி. ஆயத்தமாக இருக்கவும். இயேசுவும் சீடர்களும் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறது ஜனங்கள் கண்டார்கள். கால்நடையாய் அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் மேல் மனதுருகி உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரமாயிற்று. அப்பொழுது என்ன நடந்தது என்று ஒரு நாடகத்தின் மூலம் பார்ப்போம். இயேசுவே, இது ஒரு வனாந்தரமான இடம், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் இவங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். வீட்டில் போய் ஏதாவது சாப்பிடுவாங்க. நீங்களே ஏதாவது ஆகாரம் கொடுக்கலாமே. இங்கே 5000க்கும் மேலே பேர் இருக்காங்க, இவங்களுக்கு 200 பணம் கொடுத்து வாங்கினா கூட காணாது. நீங்களே ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமே. ஐயா இயேசுவே, இங்கே ஒரு பையன் இருக்காவன்ட்டு 5 அப்பம் 2 மீன் இருக்கு. பிதாவே, இதை ஆசீர்வதித்து தாரும். எல்லாரையும் பத்தி பரமாளிங்க. எல்லாரும்
எல்லாருமே பந்தி பரிமாறுங்க. அப்பா வயிறு நல்லா நிறைஞ்சிட்டு. ஏசுவை மீதி 12 கூடைகள் மீதி இருக்கிறது, என்ன பண்ணிக்கிற? அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். சரி. இயேசு நம்மிடம் ஒரு மக்களுக்கு சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானதை திருப்தியாக தருகிறார். சிறு பையன் தன்னிடம் உள்ளதை இயேசுவுக்கு கொடுத்தான். அதுபோல நாமும் நம்மிடத்தில் உள்ள தாளந்துகளை ஆண்டவர் கையில் கொடுத்தால் அவர் அதை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். நன்றி. அருமையாக நாடகம் நடித்து காட்டிய பிகினர் பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது நர்சரி நடனம் விக்டரி விக்டரி, அதைத் தொடர்ந்து நாள் 5ஆம் வசனம் ஜெனிலியா ஜூனியர். Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. அருமையாக நடனமாடிய நர்சரி சிறுவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாள் 5 வசனம் ஜெனிலியா ஜூனியர், அதைத் தொடர்ந்து நடனம் கிரீடம் எனக்கு உண்டு பிகினர் பாய்ஸ். நாள் 5 பொறுமையுள்ளவன், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19 பின்பாகம். நன்றி. நடனம் கிரீடம் எனக்கு உண்டு பிகினர் பாய்ஸ், அதனைத் தொடர்ந்து பாடல் இயேசுவின் சின்ன சீடனாக பிரைமரி. கிரீடம் எனக்கு உண்டு ஜீவ கிரீடம்.
நடனமாடிய பிகினர் பாய்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது இயேசுவின் சின்ன சீடனாக பாடல் பிரைமரி, அதனைத் தொடர்ந்து கருத்து வசனம் டு 4-5 டேவிட். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய், செல்வாயா தூதுவனாய் கொழுப்பாயா, அவர் பணிக்காய் ஜெபிப்பாயா, ஊழியர்காய் ஜெபிப்பாயா, ஊழியர்காய். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய், செல்வேனாய் தூதுவனாய் கொடுப்பேனான், அவர் பணிக்காய் ஜெபிப்பேனான், ஊழியர்காய் ஜெபிப்பேனான், ஊழியர்காய். நம்முடைய உலகத்தின் ஜெயிக்கிற ஜெயம் 1 யோவான் 4:5 பின்பாகம். புதுவாழ்வில் பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினர். 2 கொரிந்தியர் 5:17. தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. தெரிந்த புத்தியுள்ளங்கள் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் 1 யோவான் 5 பின்பாகம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் 1 பேதுரு 5:4 பின்பாகம். கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:10. அருமையாக பாடல் பாடின பிரைமரி பாய்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக டேவிட் கருத்து வசனத்திலிருந்து 4-5 வசனம் வர, அதை தொடர்ந்து நடனம் அற்புதமான வெற்றி ஜூனியர் பாய்ஸ். ரெடியா இருங்க. கருத்து ஜெயப்பவன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் நன்றி. உலகத்தை ஜெயப்பவன் யார்? 1 யோவான் 5:5. 4:1 புதுவாழ்வில் பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகினர். 2 கொரிந்தியர் 5:17. 4:2 சோதனை மேற்கொள்பவன் ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. 4:3 ஜாக்கிரதை உள்ளவன் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. 4:4 தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. 4:5 பொறுமை உள்ளவன் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். யாக்கோபு 1:19 பின்பாகம். எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் உற்சாகப்படுத்தவும். இப்பொழுது நடனம் அற்புதமான வெற்றி ஜூனியர் பாய்ஸ், அதனைத் தொடர்ந்து நாடகம் நீதிமன்றத்தில் ஒரு கிறிஸ்தவன்.
பாடிய ஜூனியர் பாய்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது இன்டர் நாடகம் நீதிமன்றத்தில் ஒரு கிறிஸ்தவன். அதைத் தொடர்ந்து நாள் 6ஆம் வசனம் ஜெசிகா நர்சரி. எல்லாரும் இங்கே கவனிங்க. இது வரைக்கும் எத்தனையோ வழக்கை பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி இந்த நீதிமன்றம் என்ன வழக்கு ஒரு வித்தியாசமான வழக்கை பார்க்க போறீங்க. அது என்னன்னு பார்ப்போமா? அதுக்கான இன்னைக்கு இறுதி விசாரணை நடக்க போகுது. வணக்கம் யுவர் ஆனர். இன்னைக்கு இந்த குற்றவாளிக்கு எப்படியாவது கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும் யுவர் ஆனர். இவளுக்கு கொடுக்க போகிற தண்டனையில் தான் இங்கே இருக்க அவ்வளோ கிறிஸ்தவர்களும் மாறணும். இவளுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க. அவங்க அப்படி என்ன பண்ணாங்க? அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் பேசுவதில்லை. உண்மையை தவிர வேறொன்றும் பேசவில்லை. என்னத்தை சொல்ல, இவளும் ஒரு கிறிஸ்தவல்ல. நீங்க யாருமா? நான் தான் பரிசுத்த வேதாகமம். உங்களுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கும் இவளுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவள் என்னை ஒரு அலமாரியில் போட்டு பூட்டி வச்சிருக்கா. என்கிட்ட தேவனுடைய நிறைய வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் அவள் என்னை ஒரு நாள் கூட வாசிச்சதே கிடையாது. வேணா பாருங்க எவ்வளோ புழுதி அரைஞ்சிருக்கு நான் என்கிட்ட. வேணா அவட்ட சங்கீதம் 23 ஒரு வசனம் கேட்டு பாருங்க. இதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க இல்லக்க அந்த சங்கீதம் 23 சொல்லு பார்ப்போம். மாமனா மச்சானா வரி எதற்கு? இரு இது கட்டபொம்மனோட வசனம். என்னது பேசிட்டு இருக்க? பாத்தீங்களா, அவளுக்கு ஒரு வசனம் கூட சொல்ல தெரியல. இவளும் ஒரு கிறிஸ்தவலா? பாத்தீங்களா யுவர் ஆனர், இதான் சொன்னேன், இந்த குற்றவாளிக்கு கண்டிப்பா ஒரு தண்டனை கிடைச்சே ஆகணும். இவாளையும் ஒரு இருட்டு அறையில போட்டு பூட்டணும். அதுவும் தூசி நிறைஞ்ச அறையா இருக்கணும். நானே இருக்கேன். நீ யாருமா புதுசா? நான் தான் கன்வென்ஷன். கன்வென்ஷனா? என்கிட்ட நிறைய பாட்டு புக்கு இருக்கு. அவள் ஒரு நாள் கூட பாடினதே கிடையாது. பாடவே இல்லை. எங்களை பாருங்க, பின்னாடி கிறுக்கி வச்சிருக்கா. என்னது இது? நீங்க என்ன இப்படி கிறுக்கி வச்சிருக்கீங்க? பாட்டு புக்கு கூட ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஜனகணமனவா? பாத்தீங்களா யுவர் ஆனர், இப்போவும் சொல்றேன், இவளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் யுவர் ஆனர். பாட்டு புக்கில் பாட்டு பாட சொன்னா எப்படி கிறுக்கி வச்சிருக்கா பாருங்க யுவர் ஆனர். இதே மாதிரி அவ முதுகுல கத்திய வச்சு கிறுக்கணும் யுவர் ஆனர். நானும் இருக்கேன். இது அடுத்த புதுசாவா? நான் தான் என்ன குற்றம் சொல்ல போறீங்க? நான் தான் சர்ச்சு. ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கு. ஆனால் ஒரு வாட்டி கூட சர்ச்சில் வாசப்படியில் கால் வச்சது கிடையாது. பழைய சர்ச்சை இடிச்சு புதுசே கட்டியாச்சு. ஆனால் அந்த சர்ச்சு எந்த திசையில் இருக்குன்னு கூட தெரியாது. வேணா நீங்கள் கேளுங்க ஓனர். இதில் பைபிள் தான் வாசிக்க மாட்டேன்னு நினச்சா கோயிலுக்குமா போக மாட்டா? சரி, இந்த கோயில் எந்த திசையில் இருக்கு? அது இருக்கு. என்ன திசையில் இருக்கு? அது தென்கிழக்கு திசையில் இருக்கு. தென்கிழக்கு திசையிலையா? என்ன தென்கிழக்குன்னு திசை சொல்றா? இருங்க நாங்களும் இருக்கோம். அடுத்து நீங்க என்ன குற்றம் சொல்ல போறீங்க? நான் தான் இந்த சபையோட போதகர். நான் சபை ஊழியர். நான் இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு நாள் கூட இந்த சர்ச்சுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை. நான் அவளை தெருவில் பார்த்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன், வள்ளியூரில் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட கோவிலில் பார்த்ததே இல்லை. அதனால் வீட்டுக்கு கூட போய் சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு நாளாவது சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு நாள் கூட அவள் சர்ச்சுக்கு வந்ததே இல்லை. இருங்க நானும் குற்றச்சாட்டு தான் வந்திருக்கேன். அடுத்த குற்றச்சாட்டா? ஐயோ, அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும். நான் தான் பெண்கள் ஐக்கிய சங்கத்தோட தலைவி. இவ சர்ச்சுக்கு யூனிஃபார்மாக கொடுக்குற சாரி மட்டும்தான் வாங்குவா. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே வரமாட்டா. அதோட ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அந்த சாரியை கட்டிட்டு போவா. நல்ல கதையா இருக்கு. நாங்களும் இருக்கோம். இருங்க நீங்களா? இது யாருங்க? நாங்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட விஐபியான ஜெபம். ஜெபமா? ஆமாம். இவங்க ஸ்கூலில் முட்டங்கால் போடுறதோட சரி, கோயில்லையும் வீட்லேயும் முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணதே கிடையாது. இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா யுவர் ஆனர்? பார்த்தீங்களா யுவர் ஆனர், அவங்க சொன்ன மாதிரி இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவளா? இவளுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும் யுவர் ஆனர். இவளுக்கு கொடுக்க தண்டனையில் தான் இங்கே இருக்க எல்லாருமே மனம் மாறணும். யுவர் ஆனர், ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது, அதை மட்டும் கேட்டுக்கோங்க. இல்லை, நாங்கள் தீர்ப்பு கொடுக்கலான்னு ஒரு இதில் இருக்கோமே. இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. சரி சொல்லுங்க. என்ன? இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு செஞ்சவங்க, இது ரொம்ப பெரிய தப்பு செஞ்சவங்களாம் அவங்களுக்காக 2வது வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அவங்களாம் திருந்தி இப்போ நல்லபடியாக இருக்காங்க. இப்போ இவளுக்கும் நம்ம 2வது வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்.
நீங்க சொல்றதும் சரிதான். இவளுக்கு நாங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரி, தீர்ப்பு எழுதப்படுது. இந்த நீதிமன்றம் பலதரப்பட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறது. விசாரணைகளின் அடிப்படையில் தண்டனைகள் வழங்கியிருக்கிறது. ஆனாலும் இந்த குறிப்பிடத்தக்க வழக்கில் கிறிஸ்தவர் என்று குறிப்பிட்டவர் ஒருவர் பல்வேறு சாட்சிகளினால் குற்றம் சாட்டப்பட்டு தீர்க்கமான தண்டனை பெறுவதற்கு குறியவராக இருந்தாலும் சாட்சியின் 4 வேண்டுகோளுக்காக குற்றச்சாட்டப்பட்டு தண்டனைக்குரிய வந்த நபருக்கு எந்த வழக்குகளும் இல்லாதமாக மறுவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நபர் இந்த 2ஆம் வாய்ப்பை பயன்படுத்த குற்றங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மறுவாய்ப்பு கொடுத்த இந்த நீதிமன்றத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இனி நல்ல கிறிஸ்தவனாக வாழ போகிறேன். டெய்லியும் காலையில் பைபிள் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், முட்டு போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். நீங்களும் என்ன மாதிரி இருக்காதீங்க. நான் பண்ணது தப்பு தான். நீங்களும் என்ன மாதிரி இருக்காங்க. நான் என்ன ஏசப்பாக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். நீங்களும் என்ன மாதிரி ஏசப்பாக்குள்ள எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி. முழுமையாக நடிச்சு காட்டின பிள்ளைகளுக்கு நன்றி. இவ்வளவு அழகாக யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும்னு நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. மறுபடியும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக நாள் 6 ஜெசிகா நர்சரி, அதனைத் தொடர்ந்து பாடல் வேகமாக ஜூனியர் கேர்ள்ஸ். நாள் 6 விசுவாசிக்கிறவன். நம்மளோட விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பின்பாகம். நாள் 6ஆம் வசனம் சொல்லிய ஜெசிகா நர்சரிக்கு நன்றி. இப்பொழுது பாடல் ஜூனியர் கேர்ள்ஸ் வேகமாக, அதனைத் தொடர்ந்து நாள் 7ஆம் வசனம் கேத்ரின் பிகினர். லா 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 லா. வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? அமைதியாக உந்தனின் பின்னை சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். சங்கீதம் 25:11. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. சங்கீதம் 25:6. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலேயே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25:9. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாபடி செய்யும். முகந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுபவர்களை வெக்கப்பட்டு போவார்கள். சங்கீதம் 25:3. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 25:5. கர்த்தர் நல்லவர், ஒரு உத்தமராக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சங்கீதம் 25:8. கர்த்தருடைய உடன்படிக்கைகளையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதையை எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 25:4. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சங்கீதம் 25:7. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருத்துகள் மேற்கொண்டும் என்னை மகிழ்விடாதேயும். பாடல் வசனம் கூறின ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக நாள் 7 வசனம் கேத்ரின். நாள் 7 ஒற்றுமையாய் இருக்கிறவன். இதோ சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது.
சங்கீதம் 133:1. வசனம் கூறிய கேத்தரினுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். சபையாருக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். இங்கே உங்கள் பிள்ளைங்க தான் முன்னாடி என்ன செய்கிறாங்க, வந்து அவங்க கடினப்பட்டு நடனமோ நாடகமோ அல்லது வசனமோ சொல்கிறாங்க. தயவாக இங்கே கவனிங்க. கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தி வந்திருக்கீங்க. இங்கே உட்காந்து உங்கள் வீட்டு கதைகளையோ வேறு எதுவும் பேச வரலை. ஆகையால் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இன்னும் அடுத்த வருஷம் உற்சாகம் அவங்க செய்யணும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே பேசுனா அவங்க எப்படி அதில் உற்சாகம் எடுத்துக்கொள்வாங்க. கனிவாய் நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளும். முடிஞ்சவுடனே நீங்களே கரங்களை தட்டுங்க. சரியா? அவங்களுக்கு ஆசிரியர் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளைவுக்கு கொஞ்சம் மதித்து நீங்கள் கரங்களை தட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அறிவிப்பு, அருமையான விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான அறிவிப்பு. வருகின்ற திங்கட்கிழமை 11ஆம் தேதி நாம் அருமையாக விடுமுறை வேதாகம பள்ளியிலிருந்து நாம் சுற்றுலா, இன்ப சுற்றுலா செல்ல இருக்கிறோம். அதற்காக ஒரு நபருக்கு ரூபாய் 200 என நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அருமையான இந்த இன்ப சுற்றுலானது அன்று காலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலய வளாகத்தில் தான் வாகனம் புறப்படும். காலை மற்றும் மாலை, காலை மற்றும் மதியம் இந்த 2 வேளையும் உணவு நீங்கள் தயார்படுத்தி கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரவு உணவு மாத்திரம் உங்களுக்கு வழங்கப்படும். இதை அருமையான பிள்ளைகள் நீங்கள் கருத்தில் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வர விருப்பமுள்ளவர்கள் இன்று இந்த நிகழ்வு முடிவதற்குள்ளதாக உங்கள் ஆசிரியரிடம் உங்கள் பெயர்களை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. பாடல் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இன்டர் கேர்ள்ஸ், அதனைத் தொடர்ந்து நாடகம் ஜாக்கிரதையுள்ளவன் சீனியர் பாய்ஸ். Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With His strength I grow and grow. Oh victory, shout victory. Oh victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh victory, shout victory. Oh victory, shout victory. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிகின்றீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் நினைவுகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிறவாதற்கு முன்னே அவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139 3-4 வசனங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீங்கள் இருக்கிறீர். உமது கரங்கள் என்னை வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரத்திலும் இருக்கிறது. சங்கீதம் 139 5-6. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். சங்கீதம் 139 7-8 வசனங்கள். நான் விடிய காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களின் மேல் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். சங்கீதம் 139 9-10. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. சங்கீதம் 139 11-12 வசனங்கள். நீர் என் உள்ளந்திரிகளை கை கொண்டிருக்கிறேன். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். உமது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139 13-14 வசனங்கள். நான் ஒளிவிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சங்கீதம் 139 15-16. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அதிகமானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனாலும் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விடிய காலையில் எழும்பும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். சங்கீதம் 139 17-18.
தேவனே நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே நீங்கள் என்னை வச்சு அகன்று போங்கள். அவர்கள் உண்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். சங்கீதம் 139 19 20. அருமையாக பாடல் மற்றும் வசனம் கூறிய இன்டர் கேர்ள்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது நாள் 8ஆம் வசனம் திஷான், அதனைத் தொடர்ந்து பாடல் பிபிபி ஜூனியர் பாய்ஸ். நாள் 8 பகைவரை சிநேகிப்பவன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். வசனம் கூறிய திசானுக்கு நன்றி. அடுத்ததாக பாடல் பிபிபி ஜூனியர் பாய்ஸ், அதைத் தொடர்ந்து ஐ காட் விக்டரி சீனியர் கேர்ள்ஸ் நடனம். பிபிபி டும் 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 பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி சட்டு போட்டு சடார் என்று பேசிவிடாதே, எட்டு நின்று நிதானமாய் யோசித்திடு நீ, முட்டி போட்டு பொறுமை தனை கேளு தம்பி நீ, ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ, ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ, யோபு போல பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும், அவரை போல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட்டால் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே, 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது பாதையை போதிப்பார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதலும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் உமது கிருவின்படியே நினைத்தலும். கர்த்தர் நல்லவர் உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணிரலையே வெக்கப்பட்டு போவார்கள். ஆக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதையை எனக்கு போதித்தரலும். சத்தியத்தை நடத்தி உம்முடைய வழியிலே என்னை போதித்தரலும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், நான் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கேன். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் காரணங்களையும் நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் வரை நினைத்திருக்கிறது அல்லவா. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் கோபத்தையும் என் துன்பத்தையும் பார்த்து என்மேல். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25 11 12. கர்த்தாவே உன்னிடத்திலே என் ஆத்மாவை கர்த்தாவே உன்னிடத்திலே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 25:1. நீங்கள் பூமிக்கு உட்பார்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பார்கள். மத்தேயு 5:13-14 முன்பாகம். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை பெருகணும். சங்கீதம் 25:13 வசனம். என் சத்துருக்களை பாரோம், அவர்களை அக்கிரமையை பெருக்கிறோம். சங்கீதம் 25:19. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவர் என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்குள் இறங்கும், நான் தனித்தனும் சிறுமைப்படுகிறமாக இருக்கிறேன். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள்.
பாடல் மற்றும் வசனம் கூறிய ஜூனியர் பாய்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது நடனம் ஐ காட் விக்ட்ரி சீனியர் கேர்ள்ஸ், அதனைத் தொடர்ந்து 4-9 வசனம் சஞ்சனா இன்டர். I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். அருமையாக நடனமாடிய சீனியர் கேர்ள்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது 4-9 வசனம் சஞ்சனா இன்டர், அதைத் தொடர்ந்து சீனியர் பாடல் ஒற்றுமை. நாள் 9 நன்மை செய்பவன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வசனம் கூறிய சஞ்சனாக்கு நன்றி. அடுத்ததாக பாடல் ஒற்றுமை, அதைத் தொடர்ந்து 4-10 வசனம் கிறிஸ்டியா. சங்கீதம் 84 முழுவதும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா தேவனுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாய் இருக்கிறது. என் இதயமும் என் மாம்சமும் என் தேவனுடைய ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய கர்த்தாவே, உமது பீடங்கள் எண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவி தங்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்ததி முன் காணப்படுவார்கள்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டலும் யாக்கோபின் தேவனே எனக்கு செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது நடனம் வேகமாக இன்டர் கேர்ள்ஸ். அதனைத் தொடர்ந்து நாள் 6 to 10 ஆயத்தமாக இருக்கவும். அஸ்வேதா. அருமையாக நடனமாடிய இன்டர் கேர்ள்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது நாள் 10ஆம் வசனம் கிறிஸ்டியா சீனியர். அதைத் தொடர்ந்து நாள் 6 to 10 அஸ்வேதா இன்டர். கிரீடம் பெறுபவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாக. நாள் 6 விசுவாசிக்கிறவன், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பாகம். நாள் 7 ஒற்றுமையா இருப்பவன், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. நாள் 8 பகைவரை சிநேகிப்பவன், இதோ உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நாள் 9 நன்மை செய்பவன், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. நாள் 10 கிரீடம் பெறுபவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். வசனம் கூறிய அஸ்வேதாக்கு நன்றி. அடுத்ததாக வெற்றி என் பக்கம் சீனியர் பாய்ஸ் நடனம். அதைத் தொடர்ந்து கருத்து வசனம் முதல் நாள் 10 வசனம் வரை எல்பினா. வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். மிக அருமையாக நடனமாடிய சீனியர் பாய்ஸ்க்கு நன்றி. இப்பொழுது கருத்து வசனம் டு நாள் 10 வசனம் எல்பினா சீனியர். அதனைத் தொடர்ந்து டீச்சர்ஸ் சாங் ஆயத்தமாக இருக்கும். கருத்து ஜெயிப்பவன், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனோ அவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாள் 1 புதுவாழ்வு பெற்றவன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாள் 2 சோதனை மேற்கொள்பவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாள் 3 ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாள் 4 தாழ்மை உள்ளவன், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாள் 5 பொறுமை உள்ளவன், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாகம். நாள் 6 விசுவாசம் உள்ளவன், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாள் 7 ஒற்றுமையாக இருப்பவன், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. சங்கீதம் 133:1. நாள் 8 பகைவரை நேசிக்கிறவன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாள் 9 நன்மை செய்யுங்கள், உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நாள் 10 கிரீடம் பெறுபவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். கர்த்தருக்கு முன்பாக தாமைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. அருமையாக வசனம் சொல்லிய எல்பினா மற்றும் வரத்துக்கு நன்றி. இப்பொழுது டீச்சர் சாங். கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஆதியில் அன்பில் குறைந்தவரே, பாவி என்றுணர்ந்து மனம் திரும்பும். ஆதியில் இருந்தது போல் அந்தமும் அலங்காரம் காண செய்யும். ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது.
இப்போது டீச்சர்ஸ் டான்ஸ் இயேசுவின் சின்ன சீடனாக. நடனமாடிய டீச்சர்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்பொழுது நமது சபை ஊழியருக்கு திரு பால்பாண்டி அவர்கள் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க. எல்லாரும் கைக்கு தட்டலாம். இப்பொழுது நர்சரி ஏ கன்னிமரியால் அண்ட் கிரேஸ். மிஸ் கன்னிமரியால் அண்ட் மிஸ்ஸஸ் கிரேஸ் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தவும். Nursery B, teachers Anna Pon Selvi and Sangeeta. Mrs. Anna Pon Selvi and Miss Sangeeta. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும். அடுத்ததாக நர்சரி சி மிஸ்ஸஸ் அஜந்தா அண்ட் மிஸ் பிளெஸ்ஸி. மிஸ்ஸஸ் அஜந்தா அண்ட் மிஸ் பிளெஸ்ஸி. அடுத்ததாக பிகினர் ஏ மிஸ்ஸஸ் ஜெனிஃபா அண்ட் மிஸ்ஸஸ் மெல்பா. Mrs. Jennifer and Mrs. Melba. Beginner B, Mrs. Merinda and Mrs. Golda. Mrs. Merinda and Mrs. Golda. அடுத்ததாக பிரைமரி ஏ மிஸ்ஸஸ் லலிதா பாய். அடுத்ததாக பிரைமரி ஏ மிஸ்ஸஸ் லலிதா பாய். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தவும்.
அடுத்ததாக பிரைமரி பி மிஸ்ஸஸ் கவிதா. பிரைமரி பி மிஸ்ஸஸ் கவிதா. அடுத்ததாக பிரைமரி சி மிஸ்ஸஸ் புனிதா. பிரைமரி சி மிஸ்ஸஸ் புனிதா. ஜூனியர் ஏ மிஸ்ஸஸ் லீமா ரோஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெபரஞ்சினி. மிஸ்ஸஸ் லீமா ரோஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெபரஞ்சினி. அடுத்ததாக ஜூனியர் பி மிஸ்ஸஸ் ஜெயசுதா. மிஸ்ஸஸ் ஜெயசுதா ஜூனியர் பி. அடுத்ததாக இன்டர் மிஸ்ஸஸ் சோஃபியா அண்ட் மிஸ்ஸஸ் அன்பு. மிஸ்ஸஸ் சோஃபியா அண்ட் மிஸ்ஸஸ் அன்பு இன்டர். பரிசு வாங்க வந்த மிஸ்ஸஸ் சோஃபியா அண்ட் மிஸ்ஸஸ் அன்பு அக்காவிற்கு நன்றி. அடுத்ததாக சீனியர் ஏ மிஸ்ஸஸ் அன்பு கிருபா. சீனியர் ஏ மிஸ்ஸஸ் அன்பு கிருபா. பரிசு வாங்க வந்திய மிஸ்ஸஸ் அன்பு கிருபா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சீனியர் பி மிஸ்ஸஸ் உஷா. மிஸ்ஸஸ் உஷா ராணி சீனியர் பி. தினமும் நம்மளுக்கு காலையில் பாட்டு போட்டு மைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த கோயில் குட்டியார் மிஸ்டர் பால் பாண்டி அண்ட் ஜெய்சன். திரு பால் பாண்டி வாங்க. வாலண்டியர்ஸ்ல தானே குணசுந்தரி பாட்டி வந்திருக்காங்களா? அடுத்ததாக எங்களுக்கு தினமும் ஜூஸ் கலக்கிறதுக்கு உதவியாக இருந்த திருமதி குணசுந்தரி. எல்லாரும் கொஞ்சம் கை தட்டலாம். திருமதி குணசுந்தரி. நம்மளுக்கு 10 நாளும் தினமும் ஜூஸ் கலக்கிறதுக்கு வெளியே போகிறதா இருந்தாலும் எந்த ஹெல்ப்னாலும் நம்மளுக்கு பண்ணி தந்த வாலண்டியர்ஸ் ஜெய்சன், ஜேம்ஸ், ஜெபனிக்சன், ஜெனிஸ் அண்ட் அஃப்ரீன். ஒரு கை தட்டலாமா எல்லாரும்? ஒரு ஆள் மட்டும் முன்னாடி வந்து வாங்குங்க. ஒரு ஆள் மட்டும் முன்னாடி வந்து வாங்குங்க. இந்த 10 நாளும் நமக்கு அருமையாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்துவதற்காக அருமையாக திருநெல்வேலி சென்று பயிற்சி எடுத்து நமக்கு அருமையாக இந்த வேதாகம பள்ளி முழுவதுமாக நடத்தி கொடுத்தது அருமையான 3 டைரக்டர்ஸுக்கும் நம்ம ஒரு பரிசு வைத்திருக்கிறோம். அவர்களின் கரங்களை உற்சாகப்படுத்துவோம். முதலாவது சகோதரி வெண்ணிலா. சகோதரி லான்சி.
சகோதரி சாரா கஸ்மி. ஒரு நிமிஷம் தயவாய் அமைதியாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள், உங்களுக்கு அருமையாக இந்த பரிசு மற்றும் இந்த அருமையான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அனைவருக்கும் உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கு. அருமையாக நமக்கு ஆயத்தம் செய்து கொடுத்த அருமையான திரு மைக்கேல் தங்கை அவருடைய குடும்பத்திற்காக நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த பரிசு பொருட்கள் முழுவதுமாக ஆசிரியர்கள் மாணவர்கள் யாவருக்கும் பொறுப்பெடுத்து கொண்ட திரு சீன் மார்ட்டின் அவருடைய குடும்பத்திற்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையாக 10 நாளும் நமக்கு கேட்டவுடனே திருச்சபை பிள்ளைகள் உற்சாகமாக வாலண்டியர்ஸ் எப்பொழுதுதான் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அருமையாக டைரக்டர்ஸ் கேட்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டியவைகளை ஒவ்வொரு நாளும் ஜூஸ் மற்றும் அதற்குரிய தின்பண்டங்கள் யாவற்றையும் கொடுத்து தயவாய் ஒரு நிமிடம் இங்கே கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கவனிக்கலாம், பிரைஸ் நான் திரும்ப வாங்கிக்கிடுதேன், சரியா? கொஞ்ச நேரம் இங்கே பாருங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்தவங்களுக்கு நன்றி செலுத்துகிற நேரம் அவர்கள் நினைவு கூர்ந்து நமக்கு உதாரத்துவமாய் கொடுத்து ஒவ்வொரு நேரமும் ஜூஸ் மற்றும் உணவுகள் 3 நாட்கள் போடுவதற்கும் இன்னும் எல்லா காரியம் செய்வதற்கு உதவி செய்த அன்பு திருச்சபை பிள்ளைகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குமாறு அவருடைய வேண்டுதலையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாக ஜெபித்த இதற்காக உதாரணமாய் கொடுத்த யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு உற்சாகமாய் இந்த ஊழியத்தை செய்ய நம்முடைய உறுதுணையாக இருந்த டைரக்டர்ஸ் மற்றும் ஆசிரியர்கள் உங்கள் யாவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் உங்கள் ஊழியம் சிறக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் எல்லா நாளும் காலை வெளிலிருந்து எல்லா வேலை எங்களுக்கு உதவியாய் உறுதுணையாய் வெளியிடங்களுக்கு கடந்து சென்று எல்லா பொருட்கள் வாங்க உதவி செய்த வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக கர்த்தர் இந்த விடுமுறை வேதாகங்கள் நடத்துவதற்கு உதவியாயிருந்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக சிறு பிள்ளைகள் அவர்களை அனுப்பி வைத்த தாய் தகப்பன்மார்களுக்கு எங்கள் தலையாகிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும். இன்னும் உங்கள் பிள்ளைகளை உற்சாகமாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை அனுப்பி வையுங்கள். அதே போல் கற்றுக் கொடுங்கள். நாங்கள் என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் ஆலயத்தில் எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுப்பது மிக அவசியம். நான் இதை சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா கடந்த வாரம் நம்முடைய பிள்ளைங்க தான் ஆலயத்தில் இருந்து நான் பார்த்தேன். தயவாய் ஆராதனை வேலைகளில் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படி எனக்கு கனிவான வேண்டுதலை வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை ஒரு நாட்களில் செய்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜெபம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நல்ல அருமையான நாளிலும் கர்த்தாவே காலை வேளை முதல் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகள் நடத்தி கொண்டு வந்தேன். பவனி வேலை இந்த அருமையான கலை நிகழ்ச்சிகள் யாவற்றையும் எங்களுக்கு சிறப்பாய் நடத்த கால சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஆசிரியர்கள் மாணவர்கள் யாருடைய ஒத்தாசையும் கர்த்தர் ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அவர்களை சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் செய்த ஒன்று வீணாய் போகாதபடி கர்த்தர் நன்மையானவர்களை தருவீராக. ஆண்டவரே தகப்பனை உடைய வசனத்தை இந்த 10 நாள் அளவும் சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிறோம். இந்த அன்பு உலகத்திற்கு அன்பு கொடுக்கும்படியாக இவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக கலக்கிற பிள்ளைகளாக கடந்து சென்று ஆண்டவரே வருங்காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய மகிமையை அநேகருக்கு ஜெயமாய் காண்பிக்கிறவர்களாக தங்கள் வாழ்க்கையில் சிறந்திருக்க கர்த்தர் அன்பு பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. அருமையான இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த அருமையான நிகழ்வு முழுவதுமாக எங்கள் மத்தியில் கடந்து வந்த ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினருக்காகவும் எங்கள் சபையை நேசிக்கிற ஆண்டவரே எங்கள் அருமையான சகோதர சமயத்தாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகளை உதாரணமாக அனுப்பி வைத்து உற்சாகத்தோடவர்களை அனுப்பி ஆண்டவரே எங்களையும் அவர்கள் பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் குறைகள் யாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவீராக. உடைய மகிமையுள்ள கரம் அவர்களோடு துணையாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேலையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக்கொள்ளும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே நாளை தினத்தில் நடைபெற போகிற கர்த்தரின் நாள் ஆராதனையில் பயபக்தியோடு தேவ சமூகத்தை கடந்து வர நீர் கிருபை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.